சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். காலையில் விளக்கு ஏற்றக்கூட முடியாதவர்கள் உங்கள் சமையலறையில் இந்த ஒன்றை செய்தாலே போதும், உங்கள் குலதெய்வம் மற்றும் மகாலட்சுமி தாயார் விரும்பி வந்து வாசம் செய்வாங்க. அது என்ன செய்யணும், எந்த நேரங்களில் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்திருச்சு பிள்ளைங்களை கிளப்புறதுக்கு மற்றும் அவங்க வீட்டு வேலையை செஞ்சுட்டு வேலைக்கு செல்லவே நிறைய பெண்களுக்கு நேரம் போதுமானதாக இருக்கின்றது. ஒரு சிலரால் வாரத்தில் 2 நாட்கள் கூட வீட்டில் விளக்கேற்ற முடியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே சங்கடப்பட்டு சொல்கிறீங்க. இப்படிப்பட்டவர்கள் தினமும் எப்படிங்க எங்களால் விளக்கேற்ற முடியும், விளக்கேற்றலைன்னா எப்படி அப்படிலாம் கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இதுக்கெல்லாம் கவலையே படாதீர்கள் சகோதரிகளே. உங்களுக்காகவே உங்கள் பூஜை அறையில் இந்த ஒரே ஒரு விஷயத்த செஞ்சாலே போதும், கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் ரொம்பவே மகிழ்ச்சி அடையும். அதற்கு முன்னாடி நீங்கள் எழுந்ததுமே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு இருக்கு. இந்த விஷயங்களை நீங்கள் முறையாக செஞ்சால் உங்கள் குலதெய்வம் மற்றும் மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லாமல் இருப்பார்கள். முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் தாங்கள் எழுந்த உடனே தாங்கள் படித்திருக்கும் போர்வை தலவாணியை ஒரு ஓரமாக மடித்து வைப்பது ரொம்பவே நல்லது. இதை கட்டாயம் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்தாலே மகாலட்சுமி தாயாரின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதே போல் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, காலைல லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கடகடன்னு போய் கதவை டம்முன்னு திறப்பாங்க. அது மாதிரி ஒருபோதும் செய்யக்கூடாது. நிலைவாசல் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரும் உங்கள் குலதெய்வமும் விரும்பி வாசம் செய்யக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்தை நீங்கள் நிலைவாசலை முதல்ல துறக்கும் போது, குலதெய்வமே என் லக்ஷ்மி மகாலட்சுமியே எங்கள் இல்லம் தேடி வருக, ஐஸ்வர்யம் தருக, எங்கள் குலதெய்வமே வருக வருக அப்படின்னு மனதார வேண்டிக் கொண்டு நிலைவாசலை திறக்க வேண்டும். அது மட்டும் அல்லாது, இப்போல்லாம் காலையில் டக்குன்னு ஒரு கடைக்கு போகணுமா, போயிட்டு வந்துடுவோம், அவசர அவசரமாக வாசல் தெளிப்பது. தயவு செஞ்சு வாசலில் தண்ணி தெளித்த பிறகே நம்ம வீட்டில் உள்ள பணம் நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகணும். எந்த கடைக்கு போகிறதா இருந்தாலும் வாசலில் தண்ணி தெளிக்க வேண்டும். இது ரொம்பவே முக்கியம். ஏன்னா மகாலட்சுமி தாயார் அதிகாலையில் வீதி உலா வருவார்கள் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. நம்ம வீட்டு வாசலில் தண்ணி தெளிக்காத போது மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்குள்ளேயே வரமாட்டாங்க. அதனால் காலைல எழுந்ததும் கொஞ்சம் தண்ணீர், அது சுத்தமான தண்ணீர் தெளித்தால் கூட போதுமானது. இதெல்லாம் நாங்கள் அன்றாடம் செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கோம். இருந்தாலுமே எங்களால் விளக்கு மட்டும் தாங்க ஏற்ற முடியல, நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்ததும் பெண்கள் தாமதமானாலும் சரி, இல்லை வேறு எந்த விஷயத்திற்காகவும் அனாவசியமாக கோபப்பட்டு கத்தக்கூடாது. அதுபோல் செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டு தெய்வம் மகாலட்சுமி தாயார் அனைவரும் உங்கள் இல்லம் தேடி வரமாட்டாங்க. ஒரு வீட்டில் பெண் அப்படிங்கிறவங்க தான் மகாலட்சுமியின் மறு உருவம். அவர்கள் கொஞ்சம் சாந்தமாக இருந்தால்தான் அனைத்து தெய்வ கடாட்சமும் உங்கள் வீட்டில் இருக்கும். நீங்கள் விளக்கு ஏற்றலைனாலுமே நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் இல்லம் தேடி மகாலட்சுமி தாயார் வருவாங்க. விளக்கு ஏற்ற முடியாதவர்கள் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, உங்கள் சமையலறைக்கு சென்றவுடன் சமையலறையில் உங்கள் அடுப்புக்காக இருக்கலாம் அல்லது உங்கள் அடுப்படியில் உள்ள கிழக்கு பார்த்த செவற்றில் நீங்கள் அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மஞ்சளை கொஞ்சமாக கையில் வச்சுக்கிட்டு தண்ணீரில் உங்கள் கையை, அதாவது மோதிர விரலை தண்ணீரில் நினச்சி அந்த மஞ்சளில் தொட்டு அந்த செவுத்தில் ஒரே ஒரு பொட்டு வைங்க. பொட்டு வைத்து, என் குலதெய்வமே இன்றைய தினம் எங்களுக்கு சிறப்பாக இருக்கணும், நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும், எங்கள் இல்லம் ரொம்பவே செழுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டிக் கொண்டு உங்கள் அன்றாட வேலையை நீங்கள் செய்தாலே போதும், கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் மனமகிழ்ச்சி அடையும். அதே போல் பெண்கள் காலைல எழுந்ததும் குளித்து முடித்துவிட்டு சமையலறைக்கு வரும்போதே உங்கள் குலதெய்வத்தின் நாமத்தை 3 முறை உச்சரித்து கொண்டு அடுத்து வேலை செய்யும் போது கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் எப்போதும் உங்களுக்கு காவல் தெய்வமாக உங்கள் கூடவே இருக்கும். உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாகவே எப்போதும் இருக்கும். இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இதை செஞ்சீங்க அப்படின்னா இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய குழந்தைகளுக்கும் புண்ணியம் அதிகமாகவே வந்து சேரும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்றாடம் வீட்டில் சமைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதில் கொஞ்சோண்டு ஒரு 10 பருக்க சாதமாக இருக்கட்டும், இல்லை சப்பாத்தியாக இருக்கட்டும், இல்லை இட்லி தோசை எது நீங்கள் செஞ்சாலும் சரி, அதில் கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஜன்னல் பக்கத்தில் கொஞ்சம் வச்சுருங்க. அந்த இடத்துல ஒருத்தர் சொல்லலாம், எங்கள் வீட்டில்
காகம்லாம் அந்த இடத்துல வராதுங்க அப்படின்னு. நீங்கள் ஒரு உணவை படைக்கும்போது அந்த இடத்தில் கண்டிப்பாக எறும்பு, ஈ, குருவிகள் இது போன்ற ஜீவராசிகள் கட்டாயம் வந்து அந்த உணவை எடுத்துக்கொள்ளும். இதை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அன்னதானம் செய்த பலன்கள் கிடைக்கும். இது உங்களை மட்டும் இல்லை, உங்கள் தலைமுறையை காத்து நிற்கும். இது எளிய விஷயங்கள் தான், எல்லாராலும் செய்யக்கூடிய விஷயங்கள் தான். உங்கள் குலதெய்வத்தை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி ஓம் குலதெய்வம் நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் குலதெய்வம் நமக குலதெய்வம் நமகன்னு மட்டும் கமெண்ட் பண்ண சொல்கிறீங்க, நாங்களும் எத்தனை தடவை தாங்க பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பண்ண உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அதை படிக்கும்போது என்னுடைய மனதிற்கு ஒரு திருப்தி கண்டிப்பாக கிடைக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.